தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கு தரிசனம் ஜனவரி 19ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. மாலை 6 மணி வரை மட்டுமே பம்பையை தாண்ட பக்தர்களுக்கு அனுமதி. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல். நாம் தமிழர் கட்சியுடன் நேருக்கு நேர் மோதும் திமுக. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி மனு தாக்கல். மைக் சின்னம் ஒதுக்க கோரிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது தாவேக. அரசியல் அவலங்களை அரங்கேற்றியே ஆளும் அரசுகள் வெற்றி பெறுவது வழக்கம் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. உலக செஸ் சாம்பியன் குகேஷிற்கு கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவித்த மத்திய அரசு. ஸ்ரீ குகேஷ் டி. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர், ஹாக்கி கேப்டன் ஹர்மன் பிரீத்தும் கேல் ரத்னா விருது பெற்றனர். பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், மனிஷா ராமதாசுக்கு அர்ஜுனா விருது. நித்யஸ்ரீ சுமதிக்கும் அர்ஜுனா விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் முர்மு. சுஸ்ரீ நித்யஸ்ரீ சுமதி சிவன். பரந்தூர் விமான நிலைய போராட்டக் குழுவினரை ஓரிரு நாட்களில் சந்திக்க உள்ள தாவேக தலைவர் விஜய். ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலை சுத்தம் செய்யும் பணிகளை ஆய்வு செய்த பொதுச் செயலாளர் ஆனந்த். பாஜக அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் என பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. முடிவு கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு பார்த்தோன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுறது? இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே எருதுவிடும் விழாவில் காவலரை முட்டி தூக்கிய காளை. தூக்கி வீசப்பட்ட காவலர் காயமின்றி தப்பினார். மதுரை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததும் பணிகள் தொடங்கப்படும். 4 ஆண்டுகளில் பணிகள் முடிக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில்வே நிர்வாக இயக்குநர் பேட்டி. அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டால் கடந்த கல்வியாண்டில் 193 அருந்ததிய மாணவர்கள் பலனடைந்துள்ளனர். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதம். பொங்கல் தொகுப்புடன் 2000 ரூபாய் வழங்க உத்தரவிட முடியாது. பணம் வழங்குவது அரசின் கொள்கை முடிவு என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே இளைஞர் வெட்டி கொலை. சடலத்துடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் சாலை மறியல். தனது உடல்நிலை சரியில்லை என வெளியான செய்தியால் நேசிப்பவர்களை அறிந்து கொண்டதாக விஷால் உருக்கம்.
விழவும் மாட்டேன் விடவும் மாட்டேன் என்றும் அதிரடி. வத்தலகுண்டு அருகே வாழைப்பழத்தை சூறைவிடும் திருவிழா. பிரசாதமாக எடுத்துச் சென்ற பக்தர்கள். சோதனையின் போது வெடித்து சிதறிய SpaceX ஸ்டார்ஷிப் ராக்கெட். விஞ்ஞானிகள் அதிர்ச்சி. This is not right. Something happened. This exploded. This thing is exploded. பாலிவுட் நடிகர் சயிஃப் அலி கான் மீதான தாக்குதலில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் சயிஃப் அலி கான் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்தியதில் அவர் லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மும்பை காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ மும்பை காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? நடிகர் சயிஃப் அலி கானை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட நபர் அவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது மும்பை காவல்துறை வழங்கியிருக்கிறது. சிசிடிவியினுடைய வீடியோ அடிப்படையில் அந்த நபர் பல்வேறு சட்ட சோதனைகளுக்கு பிறகு இன்று காலை கைது செய்யப்பட்டு பாந்திராவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். ஆனால் அந்த நபருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை முதற்கட்டமாக மும்பை காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சயிஃப் அலி கானை தாக்கியவர் யார், எந்த நோக்கத்திற்காக அவர் தாக்கப்பட்டார் என்பது தொடர்பான விசாரணைக்காக சுமார் 20 தனிப்படைகள் அமைத்து மும்பை காவல்துறை சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் முதற்கட்ட கைது என்பது செய்யப்பட்டுள்ளதாக இன்று காலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மும்பை காவல்துறை செய்திருந்தது குறிப்பிட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த கைது செய்யப்பட்ட நபருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை மும்பை காவல்துறை முதற்கட்டமாக வழங்கியுள்ளது. நன்றி சுசித்ரா. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 65 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று இறுதி நாளாகும். இதில் திமுக சார்பில் போட்டியிடும் VC சந்திரகுமார் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் மனிஷிடம் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுக மாபெரும் வெற்றியடையும் என்றார். கடந்த 4 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட 33 வார்டிலே 9 வார்டிலே எங்களுடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி என்பவர் ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் அவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அந்த தொகுதி மக்களின் தேவை என்ன என்பது தனக்கு தெரியும் என்றும் களத்தில் நின்று சேவை செய்வேன் என்றும் கூறினார். தீர்க்கப்படவே இல்லை. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவையை எடுத்து சென்று சட்டமன்றத்திலே சட்டமாக இயற்றி அதை நடைமுறைப்படுத்த செய்வதுதான். இதுவரைக்கும் செய்தார்களா என்றால் இல்ல. நான் அந்த வேலையை செய்ய வந்தவள் தான். எனக்கு இந்த மண்ணினுடைய சிக்கல் தெரியும், மக்களினுடைய தேவையும் தெரியும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. இதில் 65 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து மனுக்களை திரும்பப் பெற வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். அன்றைய தினம் சுயேட்சைகளுக்கான சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது.